வணக்கம் அபிரகாம். 2026 IPL தொடர் அடுத்த வாரம் சனிக்கிழமை தொடங்க உள்ளது. 19வது IPL மார்ச் 28 முதல் முதல் அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் முதற்கட்ட அட்டவணை மட்டும் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் முதல் போட்டி SRH மற்றும் பெங்களூரு அணிகள் மோத இருக்கின்றன. இந்த நிலையில் ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு ஆட்டம் கண்டுள்ள IPL அணிகள் என பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முக்கிய வீரர்களாக கருதப்படுவது அதிரடி பேட்ஸ்மேன்கள் மற்றும் வீரர்களை திணறடிக்கும் பவுலர்கள் என 9 அணி வீரர்கள் விலகி இருப்பது தொடக்க போட்டிகளில் ரசிகருக்கு ஒரு ஏமாற்றத்தை அளிப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. 10 அணிகளும் தீவிரமாக வளர்ப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நேரத்தில் போட்டி தொடங்குவதற்கு முன்பே IPL அணிகளின் வீரர்கள் சிலர் காயம் காரணமாக விலகி இருக்கிறார்கள். முதலாவதாக பார்த்தோமானால் சென்னை அணி தல கேப்டன் தோனி இருக்கும் சென்னை அணியில் நாதன் எல்லிஸ் காயம் காரணமாக இன்று விலகுவதாக அறிவித்துள்ளார். அவருக்கு தொடையில் ஏற்பட்ட தசைநார் காரணமாக இந்த தொடரில் இருந்து முழுமையாக விலகுவதாக அறிவித்துள்ளது. சென்னையில் வேகப்பந்து வீச்சாளர் ஒருவரை இழந்துள்ளது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் இருந்து 2 முக்கிய வீரர்கள் விலகியுள்ளார்கள். ஒருவர் இந்திய வேகப்பந்து வீச்சாளரான அர்ஷித் ராணா. ஏற்கனவே இவர் உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்று அப்போது காயம் ஏற்பட்டு அதனால் அவர் மொத்த தொடரிலிருந்தே விலகினார். தற்போது IPL தொடரில் முதற்கட்ட ஆட்டங்களில் இருக்க மாட்டார் என பார்க்கப்படுகிறது. அதே போல் மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான மதிஷா பதிரானா, இவர் அதிக விலைக்கு கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு வீரர். இவரும் இந்த தொடக்க போட்டியில் ஆட மாட்டார். ஏற்கனவே இவருக்கும் பயிற்சி காலத்தில் ஏற்பட்ட காயம் காரணமாக இந்த சீசன் முழுவதும் விளையாட மாட்டார் என கூறப்படுகிறது. பத்திரானாவும் காயம் காரணமாக விலகுகிறார். ஆனால் எந்த நேரத்திலும் இவர் திருப்பி மீண்டும் அணிக்குள் நுழைவார் என்று பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்ததாக பார்த்தால் நடப்பு சாம்பியனாக இருக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியிலிருந்து ஒரு முக்கிய வீரர் விலகியுள்ளார். கடந்த ஆண்டு RCB அணிக்கு கோப்பை வென்றதற்கு ஒரு முக்கியமான வீரராக பார்க்கப்பட்டவர் ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜோஸ் ஹேசில்வுட். அவர் இந்த ஆண்டும் அதாவது உலக தொடரிலே அவர் போட்டியில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் காயம் காரணமாக விலகினார். அது ஆஸ்திரேலிய அணிக்கு மிக பெரும் பின்னடைவாக கருதப்பட்டது, பார்க்கப்பட்டு அதுக்கான முடிவும் நமக்கு தெரிந்தது. ஏனென்றால் ஆஸ்திரேலிய அணி உலகக்கோப்பை தொடரில் லீக் சுற்றிலே வெளியேறியது. ஆனால் தற்போது அவர் காயம் மீண்டு வந்தாலும் IPL தொடரில் முதல் சில ஆட்டங்களில் விளையாட மாட்டார் என்றே தெரிகிறது. இவர் தொடக்க போட்டிகளை தவறவிட நிலையில் பிந்தைய போட்டிகளில் அணியுடன் சேருவார் என்றுதான் கருதப்படுகிறது. இதனை அடுத்து சென்னையில் இருந்து ராஜஸ்தான் அணிக்கு இடம்பெயர்ந்த இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் சாம் கரன், அவர் சென்னை அணியில் விளையாடும் போது மிக முக்கிய ஒரு பிளேயராக பார்க்கப்பட்டார். ஆனால் தற்போது இடுப்பு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் இந்த சீசன் முழுவதும் விளையாட மாட்டார் என அணி நிர்வாகம் சார்பில் கூறப்படுகிறது. வரும் நாட்களில் அவருடைய உடல்நிலை பொறுத்து அணியில் இடம்பெறலாம் என பார்க்கப்படுகிறது. அதே போன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியால் 3 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட புதிய வீரரான ஜாக் எட்வர்ட்ஸ் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக இந்த சீசன் முழுவதும் விலகியுள்ளார். ஏற்கனவே 5 வீரர்கள் பல்வேறு அணிகளில் விலகியுள்ள நிலையில் புதிய வீரராக களமிறங்கி நன்றாக விளையாடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் விலகியுள்ளார். அதே போன்று மற்றொரு ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளரும் முன்னாள் கேப்டனுமான பேட் கமின்ஸும் இந்த தொடரிலிருந்து விலகியுள்ளார். ஏற்கனவே அவர் உலக கோப்பை தொடரிலும் விளையாடவில்லை. மற்றபடி அடுத்தது உலக கோப்பையிலிருந்து விலகிய அவர் தற்போது மீண்டு வருகிறார். ஆனால் ஆரம்ப போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் என அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவர் இல்லாத நிலையில் இஷான் கிஷான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வழி நடத்துவார் என அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதை தவிர நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் லாக்கி பெர்குசன் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக விளையாடுவதாக ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் அவரும் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக தொடக்க போட்டிகளில் விளையாட மாட்டார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் மூத்த வேகப்பந்து வீச்சாளர் ஒருவரான மிச்சல் ஸ்டார் சர்வதேச போட்டியில் விளையாடுவதன் காரணமாக டெல்லி அணியில் இருந்து விலகியுள்ளார். அவரும் தொடக்க ஆட்டத்தில் அதாவது முதல் அட்டவணையில் விளையாட மாட்டார் என கூறப்படுகிறது. இது போன்று முக்கியமான 9 வீரர்கள் IPL போட்டி தொடங்குவதற்கு முன்பே முக்கியமான வீரர்கள் விலகி இருப்பது அணி நிர்வாகத்திற்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் ரசிகர் பெருமளவில் இதில் ஒரு ஏமாற்றத்தை தான் பார்ப்பார்கள். வரும் நாட்களில் அவர்களின் உடல்நிலை பொறுத்து அந்தந்த அணியில் இணைவார்கள் என அணி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி அகிலன்.